வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறம் மாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் தை மாதம் 11வது நல்ல நாள். ஆங்கில தேதி ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் குரு பகவான். இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய தெய்வம் அதிதேவதை தட்சிணாமூர்த்தி. இன்றைய தினம் நாம் அனைவரும் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்வோம். அனைத்து வகையான நற்பலன்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நட்சத்திரம் காலை 9:13 வரை குருவுடைய புனர்பூச நட்சத்திரமும் அதற்கு அடுத்து பூச நட்சத்திரத்தில் சந்திரன் செல்ல இருக்கிறார். இன்றைய திதி பௌர்ணமி திதி. இன்று இரவு 11 மணி வரை இருக்கிறது. அதற்கு பிறகு பிரதமை நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலையில் வரக்கூடியது 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரையும். இன்றைய குளிகை காலை 9 முதல் 10:30 வரையும். இன்றைய யமகண்டம் காலை 6 7:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய சந்திராஷ்டம ராசி விருச்சிக ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புதனுடைய கேட்டை நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் சனியுடைய பூச நட்சத்திரத்தில் கடக ராசியில் தனது பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, வித்யாஸ்தானத்தின் நற்பலன்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. வித்யாஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரனால் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய கல்வியில் ஆர்வத்தையும் நினைவாற்றலையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆழ்ந்த அறிவையும் தன்னடக்கத்தையும் தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. பொதுவாக உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு உங்களுக்கு வர இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து வீடு மனை வண்டி வாகன யோகம் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய அமைப்பையும் தன்னுள் வைத்திருக்கிறது. இன்றைய தினத்தின் உறவு மற்றும் நட்பு வகையில் தூர தேசத்திலிருந்து உங்களை தேடி நல்ல செய்தியில் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேசராசி அன்பர்களின் இன்றைய தினத்துடைய யோகம் என்ன என்று பார்க்கும் பொழுது, 2 வீலர் 4 வீலர் வாகனங்களை, அதாவது உங்களுடைய பழைய வாகனங்களை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. மேசராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு மன நிறைவை தரும் வண்ணம் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, தைரியஸ்தானத்தின் அதாவது கடக ராசியுடைய நற்பலன்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. தைரியம் தரக்கூடிய குணாதிசயங்கள் கடக ராசியில் கொட்டி கிடைக்கிறது. அன்பர்களே, தைரியஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பையும் அமைத்து தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். 3வது வீடு அப்படிங்கிறது இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது. அந்த வகையில் உங்களுடைய இளைய சகோதரி மற்றும் சகோதரர் வழியில் அன்பையும் பாசத்தையும் மற்றும் பொருளாதார நன்மைகளையும் தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். இன்றைய தினத்துடைய நற்பலன்கள் என்ற வகையில் சிறந்த நினைவாற்றலுடன் கூடிய திறமையான செயல்பாட்டை தரக்கூடிய நல்ல நாளாக மட்டுமல்லாமல், நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் அனுகூலமான பலன்களையும் சேர்த்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அதிகப்படியான மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து உங்களது உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் மேம்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய புதிய பூமி வாங்க வேண்டும், புதிய வீடு வாங்க வேண்டும், இது போன்ற சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய யோகத்தை தருகிற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு ஆதிபராசக்தி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் மன அமைதிக்கும் மன மகிழ்ச்சிக்கும் சிறப்பை தரும் வண்ணம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே,
குடும்பஸ்தானத்தின் கடகராசியின் பலன்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு சாந்த குணத்தையும் பந்த பாசத்தையும் நிறைவாக தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதே போல உங்களுக்கு பிடித்த உங்களை விரும்பக்கூடிய உயிர்களிடம் அன்பாகவும் இனிமையாகவும் கலந்துரையாடல் செய்வதற்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த நாள் இருக்கும். பொதுவாக உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் 2வது வீட்டின் செயல்பாடுகள் இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சுப முயற்சிகளில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அது தொடர்பாக வெளியூர் பயணங்களும் செல்லக்கூடிய யோகமும் வந்து சேரும். உங்களுக்கு இந்த நாள் எந்த வகையான தொழிலுக்கு உகந்ததாக இருக்கும் என ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் மற்றும் வீடு கட்டி விற்பனை செய்யும் தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் தொழில் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் மனைவி மக்களின் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானத்தின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இன்றைய தினம் உங்கள் வீட்டின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதாவது உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு தன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவை. அந்த வகையில் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய சூப்பரான நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதை தொடர்ச்சியாக தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் செயல்பட்டு உங்களது திறமைகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முயற்சியின் காரணமாக நீங்கள் செய்யப்போகிற செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியினை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைகிறது. அதன் வழியில் வசதிகளும் வாய்ப்புகளும் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பொதுவாக உங்களுக்கு நவீன கால ஆடம்பர வாழ்க்கையில் அதிக நாட்டம் இருந்தாலுமே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகளை தந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். சிம்மராசி அன்பர்களே, ரகசியஸ்தானத்தின் நற்பலன்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டிற்கு பின் வீட்டில் இருக்கக்கூடிய கடகராசியின் பலன்கள் உங்களை வந்தடையும். தன்னடக்கத்தோடு பெரிய மனிதத்தன்மையும் தந்து இரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபாட்டை தரக்கூடிய அமைப்பாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் என்பது நீங்கள் துணிச்சலோடு இறங்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றிகளை பலவாறு தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கடந்த சில நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் மனைவி மற்றும் மக்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள், அதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடு, உடல் உபாதைகள், இது போன்ற நிலைப்பாடுகள் அனைத்தும் மாறி இணக்கமான நிலை உருவாகும். அதாவது உங்கள் மனைவி மக்களின் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைய தினத்திற்காக பண வரவுகள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு எந்த அளவில் இருக்கும் என பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அளவிற்கு பணவரவை தரக்கூடிய லாபகரமான நாளாக இந்த நாள் அமையும். சொத்துக்கள் என்ற வகையில் பரம்பரை சொத்துக்களான வீடு, மனை, பொன், பொருள் இது போன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் இந்த நாள் உங்களுக்கு தந்து இனிமையாக கடந்து செல்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தின் கடகராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதன் பயனாக தைரியத்தோடு சுய சிந்தனையும் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். தெளிவான சார்பான எண்ணங்களை உருவாக்கி அதை செயலாக்கி லாபங்களையும் உயர்வுகளையும் தரக்கூடிய நல்ல அமைப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய 11வது வீடு என்கின்ற லாபஸ்தானம் உங்களுக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அதோடு மன சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றியும் தரக்கூடிய நல்ல அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய தினம் வருகின்ற வருமான வழியாகவும் இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் மொத்தமாக சேர்த்து
தங்க நகைகளாக வாங்கி சேமிக்கக்கூடிய பொன்னான நாளாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. உங்களில் இயல், இசை, நாடகம் துறை சார்ந்த கலைஞர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தொழில் வகையில் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் நன்றாக பயன்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியின் பலன்கள் வருகிறது. இன்றைய தினம் சாந்த குணத்தோடு பணிவான நடத்தையும் தரக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறார். கர்மஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இந்த நாள் வேலை மற்றும் தொழில் துறையில் மேன்மை தரக்கூடிய நல்ல அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அதே போல இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிற நல்ல செயல்களால் உங்களுக்கு பணவரவும் அந்தஸ்தும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்றும் சொல்லலாம். கல்வி என்ற வகையில் பார்க்கும் பொழுது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உங்களுடைய படிப்பில் உங்களுக்கு இதனால் இருந்து வந்த மந்தமான நிலைகளும் ஞாபகமறதி இது போன்ற நிலைகளும் மாறி நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை எளிதில் அடைய முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களில் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நீங்கள் தேடக்கூடிய வரன் முயற்சிகளுக்கு நற்பலன்கள் தந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். பாக்கியஸ்தானத்தின் பலன்கள் என்ற வகையில் சிறந்த அறிவையும் ஆற்றலையும் சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாள். அன்பர்களே, உங்களுடைய தந்தை செய்த புண்ணியத்தின் வழியில் பாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய நல்ல அமைப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தரும். அதுபோல பிறருக்கு நீங்கள் கொடுத்து இருந்த வாக்குறுதிகளை, இந்த செயலை உங்களுக்கு நான் செய்து கொடுக்கிறேன், என்னை நம்புங்கள் என்று நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு மனதில் தைரியமும் பலமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். தொழில் வியாபாரம் என்ற வகையில் உங்களது வியாபார சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுடைய தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பும், அதைத் தொடர்ந்து உங்களது லாபங்களை கொண்டு உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து கடன்களும் அடையக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அன்பர்களே, சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலை எட்டக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தருகிறது. உயர் பதவியை அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து தரக்கூடிய இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். தனுசு ராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் அஷ்டமராசி என சொல்லக்கூடிய கடகராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்கள் சந்திரன் கோச்சார ரீதியாக கடகராசியில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொது பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசி பலனை சரியாக தெரிந்து கொள்ள உங்களது ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அமைதியான குணத்தையும் நேர்மையான மனதையும் ஆகிய ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தருவதற்கு அமைப்பு இருக்கிறது. அஷ்டமராசி என்பது 8வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரனால் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளோ அல்லது எதிர்பாராத தீமைகளோ கிடைக்கும் என்பதுதான் அதன் பொருள். பொதுவாக மனது தொடர்பாக உங்களுடைய குடும்ப விவகாரங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டு, வீட்டுக்கு வீடு பிரச்சனைகளும் உண்டு. பொதுவாக 8வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் நண்பர்கள் வழியிலோ எதிர்பாராத மன வருத்தங்கள் வரக்கூடிய, எதிர்பாராத மன விரக்தியை தரக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் மன தைரியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். வேலை பணி என்ற வகையில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு வருகிற கடினமான பணி சுமைகளை சிறப்பாக செய்து கடந்து போக வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, சமசப்தஸ்தானம் என சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானமாகிய கடகராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சுறுசுறுப்பும் சுயசிந்தனையும் தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். சமசப்த வீட்டின் பலன் என பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளாகவும், உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாளாகவும் அமைகிறது. இன்றைய தினம் நல்ல எண்ணங்களையும் அதன் வழியில் சிறந்த செயல்பாட்டையும் தரக்கூடிய பொன்னான நாளாக அமைகிறது.
அதன் காரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியிலும் வெற்றி உங்களை வந்தடையும். சிறந்த வாரிசுகளை உருவாக்கிய மகர ராசி பெற்றோர்களே, உங்களுடைய புத்திரர் வழியில் பூரிப்பு வந்தடையும். அதனால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலைத்து நிற்கும். இன்றைய தினம் உங்களின் பொருளாதார நிலை சிறப்படைந்து சகல விதத்திலும் முன்னேற்றம் கிடைத்து இந்த நாள் உங்களை நல்லபடியாக கடந்து செல்கிறது. கும்பராசி அன்பர்களே, சத்துருஸ்தானம் என சொல்லக்கூடிய கடகராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வருகிறது. சத்துருஸ்தானம் என்பது பகைவர்களை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வீடு. அதற்கான தகுதியையும் தைரியத்தையும் மனோபலத்தையும் தரக்கூடியது கடகராசி. அந்த வீட்டில் சந்திரன் செல்வது என்பது பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பை உங்களுக்கு தருவதாக அமையும். பொதுவாக வேலை, கடன், வழக்கு இது தொடர்பான அனைத்து செயல்பாடுகளுக்கும் வெற்றியினை தரக்கூடிய பல நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. 6வது வீடான வெற்றி ஸ்தானம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் செயலுக்கு நற்பலனையும் நீங்கள் அனைவரிடமும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகக்கூடிய நல்ல குணத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நீங்கள் சிக்கனத்தோடு செயல்பட்டு நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. அன்பான கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஐயனார் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்வதால் உங்களுடைய பொருளாதார நன்மைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். மீன ராசி அன்பர்களே, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் நற்பலன்கள் கடகராசியில் இருந்து உங்களுக்கு வருகிறது. இன்றைய தினத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் லட்சியத்தில் கொண்டுள்ள உறுதியையும் மேன்மையாக்கி தரக்கூடிய நல்ல அமைப்பு. 5வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இன்றைய தினத்தை காதலர் தினமாக அமைத்து தருவார் என நம்பலாம். ஏனென்றால் 5வது வீடு என்பது அன்பு, பாசம், காதல் இது போன்ற உணர்வுகளை தரக்கூடியது. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருப்பதற்கு அனைத்து வகையான நன்மைகளையும் தரக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய மனைவி மூலம் பணவரவு வந்து சேரும். குடும்ப பொருளாதார நிலை மேலும் சிறப்படையும். மீன ராசி அன்பர்களில் வேலையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பணி சுமைகள் அனைத்தும் குறைந்து மன நிம்மதியோடு பணிபுரிவீர்கள். உங்கள் உடன் இருப்பவர்களின் நன்மை தரும் செயல்பாடு காரணமாக உங்கள் தகுதிக்கு ஏற்ற பதவிகள் உங்களை தேடி ஓடி வரும். அன்பான மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கு உகந்த நாளாக அமைகிறது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.